சுயம் இருக்கிற பெண், என்ன எங்க அம்மா இப்படிதான் வளர்த்தாக, எங்க வீட்டில் இப்படிதான் நான் வளர்ந்தேன்னு சொல்ற பெண்ணால் எல்லாம் குடும்பத்தை கட்ட முடியாது. அப்புறம் எங்க வீட்டில் நாங்கள் இப்படிதான் செய்வோம், வெங்காயத்தை வடக்க தான் வெட்டுவோம், தக்காளியை தெற்க தான் வெட்டுவோம் அப்படின்னு சொல்ற பெண்களாலும் குடும்பத்தை கட்ட முடியாது. அப்ப பிரச்சனையை உண்டாக்குகிற பெண்கள் வேதத்தின் காலத்திலும் இந்த காலத்திலும் தனக்கு ஒரு ஐடியாலஜியை வச்சுட்டு அதில் பிடிச்சிட்டு நிற்கிறது. ஆமென். எங்க மாமியார் இது வரைக்கும் எங்க வீட்டில் இப்படிதான் செய்வோம்னு என்கிட்ட சொன்னதே இல்லை. அதனால தான் எங்க போனாலும் என் மாமியாரை பத்தி நான் நல்ல வார்த்தை சொல்றேன். அல்லேலூயா. அதே மாதிரி நானும் என் மாமியார் கிட்ட போய் எங்க அம்மா என்ன இப்படிதான் வளர்த்தாங்க, நான் இப்படிதான் இருப்பேன்னு சொன்னதே இல்லை. அல்லேலூயா. சுயம் இருக்கிற பெண்களுடைய வீடுகளில் பிரச்சனை வரும். அந்த அம்மா யோசிச்சிருக்கு, கிளம்பும் போது 3 பேரை கிளம்பிட்டாங்க, பாதி வெளியில் நினைச்சிருக்கு, புறப்பட்டு கொஞ்ச நேரத்துல நினைச்சிருக்கு, ஏன் நம்ம சுயநலமா இருக்கணும், இந்த பிள்ளைங்க சின்ன பிள்ளைகளா இருக்கு, வாழட்டும். எத்தனை மாமியார்கள் அப்படி நினைக்கிறாங்க. நம்ம தான் வாழ்ந்து முடிச்சோம், உங்களுக்கு புருஷன் சரியில்லைன்றதுக்காக உங்க பிள்ளைய மடியிலேயே வச்சுக்கிட்டு, என் பிள்ளை தான் எனக்கு எல்லாமே, நான் அடுத்து வர்ற பிள்ளைய வாழ விடாத மாமியார்கள் எத்தனை பேர். ஒரு மருமகளும் மகனும் உட்காந்து சிரிச்சு பேசினா, அந்த பிள்ளைங்க ஒரு வீட்டுக்கு வெளியே போய் எங்க சந்தோஷமா இருந்துட்டு வந்தா அதை பார்க்கறதுக்கே பொறுக்காத மாமியார்கள் எத்தனை பேர். மருமகளை அடிமையாக்க நினைக்கிற மாமியார்கள் எத்தனை பேர். அந்த அம்மாவை பாருங்க, சுயநலம் இல்லாதவள், நம்ம கூட வச்சுக்கலாம்னு நினைக்காம நீங்க போய் நல்லா வாழுங்கன்னு வாழ விடுற மாமியார்கள் எத்தனை பேரு. கிளம்பி போ, அனுப்பிடுங்க உங்க வீட்டை விட்டு நான் சொல்ல. அந்த பிள்ளைங்க சந்தோஷப்பட்டா நீங்க சந்தோஷப்படணும். ஏன் நம்ம மருமக சந்தோஷத்தை பார்க்கும்போது நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஒரு என்ன பிரச்சனை தெரியுமா, மாமியார்கள் ஒரு சில பேருக்கு நான் பார்க்குறேன், உங்க பிள்ளையை நீங்க தான் பெத்தீங்க. அந்த டைலாக வேற சொல்லிடுவாங்க, 10 மாசம் சுமந்த பெத்தேன்னு. 10 மாசம் சுமக்கல, இங்க டாக்டர் இருக்காங்க கேளுங்க, 10 மாசமா சுமந்தீங்க. கணக்கே நமக்கு தெரியாது, சும்மா கதை அடிக்கிறது கணக்கு தெரியாம. நீங்க தான் சுமந்தீங்க. நானும் சுமந்து பெற்றிருக்கேன் 2 பிள்ளைகளை. நம்ம தான் சுமந்தோம், நம்ம தான் பெற்றோம். நம்ம என்னவா, நம்ம தான் பெற்றோம், நம்ம தான் வளர்த்தோம். ஆமா, நைட்லாம் தூங்க முடியாது, இந்த 2 பிள்ளைகளை வளர்க்குறது எனக்கு தெரியுது எவ்வளோ கஷ்டம்னு. ஆமா, பிள்ளை வளர்க்குறது கஷ்டம். ஒழுங்கா சாப்பிட முடியாது, உட்கார முடியாது, படுக்க முடியாது, தூங்க முடியாது, கஷ்டப்பட்டோம். கஷ்டப்பட்டு தான் இந்த பிள்ளையை வளர்த்தோம். ஆனால் நம்ம எதுக்காக அந்த பிள்ளையை வளர்த்தோம்? நம்மளே கஷ்டப்பட்டு வளர்த்து நம்ம கையால் இடிக்கலாமா? நம்ம வளர்த்த பிள்ளைங்க அவன் நல்லா இருந்தால் நம்ம நல்லா, நமக்கு அப்படி ஒரு இப்போ உங்க பையன் உங்க கணவர் உங்களை அப்படி பார்த்துக்காம இருக்கலாம். உங்க பையன் உங்க கணவரை பார்த்துக்கிட்ட உங்க மருமகளை பார்த்துக்கும் போது சந்தோஷப்படணும். ஹல்லேலூயா, ஆமென். மருமகளும் சலிச்சவங்க இல்லை, பார்த்துக்கோங்க. வரும்போதே அவங்க அம்மா சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க போல இருக்கு, 1 மாசம் இரு, 1 மாசம் கழிச்சு பிரிச்சுட்டு வந்துருன்னு சொல்லுவாங்க போல இருக்கு. நான்லாம் இப்ப பாக்குறேன், ஆம்பளைகளை பெத்த அம்மாக்களை விட இந்த பொம்பளை பிள்ளைகளை பெத்து வைக்கிற அம்மாக்கு இருக்கேப்பா சாமி. பொம்பளை பிள்ளைகளை பெத்து வளர்த்துட்டு எப்படி அந்த பிள்ளைகளை அனுப்பும்போது நான் சொல்லுவேன், சும்மா ஒரு கல்யாணம் பண்ணா புருஷனும் ஸ்திரீயும் கல்யாணம் பண்ணாதான் கல்யாணம் நல்லா இருக்கும். குழந்தை கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது. என்னது கல்யாணம்னா கால் கட்டு போட்டா சரியாயிருவானா? 30 வருஷம் நீங்க தானே பெத்து வளர்த்தீங்க. நீங்க சொல்லி சரியாதவன் அந்த பிள்ளை வந்து சொல்லி எப்படி சரியாவான்? உண்மையா இல்லையா? இப்படியே முதிர்ச்சி அடையாத, ஐ வில் சே யங் பீப்புளுக்கு நான் சொல்லுவேன், யங் கேர்ள்ஸ்க்கெல்லாம் டோன்ட் மேரி அ பாய், மேரி அ மேன்னு சொல்லுவேன். அது எனக்கு தமிழ்ல அழகான வார்த்தை இல்லை, கிடைக்கல, எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது ஒரு பையனை கல்யாணம் பண்ணாதீங்க, புருஷனை கல்யாணம் பண்ணு. கர்த்தரையே சொன்னார்னு வச்சுக்கோ, இந்த பையன் தான் உனக்குன்னு கர்த்தரே சொன்னா கூட அவன் புருஷன் ஆகுற வெயிட் பண்ணும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? யாக்கோபு யார ராகேல சந்திக்கிறாங்க, நம்ம தானுங்க. ராகேல் அழகு, பார்த்த உடனே பிடிச்சிருது மனுஷன். ஆனா பாத்தீங்களா, பைபிள் எப்பவுமே எத்தனை வருஷம் ராகேலுக்கு அவர் வெயிட் பண்ணாரு? 7 வருஷமா? 7 + 7 14 வருஷம். இந்த 14 வருஷம் நீட்டிப்பை கர்த்தர் தான் சொல்லி அனுப்புறார் ஈசாக்கு வழியா. கிளாரிட்டி. அது லவ் மேரேஜ் கிடையாது யாக்கோபுது. என்ன மேரேஜ்? அரேஞ்ச் மேரேஜ். ஏன்னா அவங்க அப்பா சொல்லி அனுப்புறாரு, நீ போய், அப்படித்தானே? அவங்க அப்பா சொல்லி அனுப்புறாரு, அவங்க அப்பாவே பார்த்து அனுப்பிதான் அவர் போறாரு அந்த இடத்துல. அவங்க அப்பா சொன்னது இவருக்கு பிடிச்சிருக்கு, அது ஒரு நல்ல ஒரு தற்செயலா நடந்த ஒரு விஷயம், நல்லா தான் இருக்கு, ஓகே குட். ஆனா நீங்க பைபிளை பாருங்க,
14 வருஷம். இது எதுக்காக நினைக்கிறீங்க? இந்த காத்திருப்பு காலம் பையனை புருஷனாக்குறதுக்கு. அல்லேலூயா. யாக்கோபு ஒரு பையனா, ஒரு சின்ன பையனா, ஏமாத்துறவனா, விளையாட்டு பிள்ளையா வந்தவர் உள்ள. இந்த பையனுக்கு கட்டி வச்சா நடக்காது. என்ன நடக்காது? குடும்பம் விளங்காது. அதனாலதான் கர்த்தரே அதை லாபான் செய்யல. கர்த்தரே அந்த காலத்தை 7 வருஷம். இப்ப மட்டும் பொண்ணு பார்த்துட்டு 7 வருஷம் தான் அதான் கல்யாணம் பண்ணணும்னா யோசிச்சு பாருங்க. 7 நிமிஷம் புருஷங்களை இப்படி விட முடியல. என்ன நடந்துருமோன்னு பக்குன்னு இருக்கு இந்த காலத்துல. எல்லாருக்கும் இல்லை, ஒரு சில பேருக்கு சொல்றேன். போனையே இப்போ அப்படியெல்லாம் இருக்காங்க இந்த காலத்துல, மோசமான கணவர்கள். ஆனா 7 வருஷம் யாருக்காக? லேயாளுக்காக, அடுத்து ராகேலுக்காக. அப்ப இந்த 14 வருஷத்துல பையன் புருஷன் ஆயிட்டான். இப்ப பாருங்க, புருஷனானவன் கல்யாணம் பண்றதுனால அந்த குடும்பம் எப்படி நிக்குது பாத்தீங்களா? அந்த குடும்பம் எப்படி செழிப்பா நிக்குது. போராட்டங்கள் வரும்போது யாக்கோபு கர்த்தருடைய பாதத்தை பிடிக்க கற்றுக்கொண்டார். பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும்னு மட்டும் ஜெபிக்காதீங்க, என் புள்ள புருஷன் ஆகணும்னு ஜெபிங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணலாம். என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் மட்டும் ஜெபிக்காதீங்க, உங்க பிள்ளைய ஸ்திரீயாக்குங்க, புத்தி உள்ள ஸ்திரீயா மாத்துங்க, அதுக்கப்புறம் பிள்ளை கல்யாணம் பண்ணலாம். புத்தி இல்லாத ஸ்திரீகளையும் வளர்ச்சி முதிர்ச்சி அடையாத பையனையும் கல்யாணம் பண்ணி வச்சு ரெண்டும் அடிச்சுக்குதுங்கம்மா. இன்னைக்கு பிரச்சனை யார்கிட்ட இருக்கு? பெற்றோரில் இருந்து. நான் யூத் மீட்டிங்கே வைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். யூத்தை பெற்ற பெற்றோர்களுக்கு தான் மீட்டிங். யார் வீட்டுலாம் யூத் இருக்கு அப்படின்னு கூப்பிட்ட உடனே இல்லை, டே போடா உனக்கு தான் ஏதாவது பேசினா உடனே யூத் பாத்தியா முதல்ல நீங்க வாங்க, உங்களுக்கு தான் முதல்ல ட்ரீட்மெண்ட், அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட். ஏன்னா பாதி பிரச்சனையை நான் பார்த்தேன்னா பெற்றோர்கள் கிட்ட தான் வந்துருது. வாலிப பிள்ளைங்கிட்ட பேசினா 50% பிரச்சனையை அவங்க சொல்லுவாங்க, அக்கா நான் என்ன பண்ணிட்டுக்கான்னு. நான் உடனே சொல்லுவேன், உங்க அம்மா கிட்ட ஃபோன் கொடு, நீ ஒன்றும் பண்ணக்கூடாது, உங்க அம்மா கிட்ட தான் நான் பேசணும் இப்போ. அப்படி ரியாலிட்டி. ஏன் நமக்குமே நம்மளும் ஸ்திரீ ஆகிறதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க பாருங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? முதிர்ச்சி அடையாத நிலைமை, சுயநலம் இருக்கவே கூடாது. நான் இப்படிதான். அந்த நான் சொல்ற எவரா இருந்தாலும் பாவிய கூட கர்த்தர் பக்கத்துல வந்து அணைச்சுப்பாரு. இந்த பெருமை உள்ளவனை கர்த்தர் பக்கத்துல கூட வரமாட்டார். அவனை தூரத்திலிருந்து அறிகிறான், அவன் அருகில் கூட வர விரும்பல. அப்ப நான் என்கிற சுயம் சாகணும். ஒரு குடும்பத்துக்குள்ள வரும்பொழுது, ஒரு ஊழியத்துக்குள்ள வரும்பொழுது, ஒரு சமுதாயத்துக்குள்ள தாக்கங்களை உண்டு பண்ணுகிற பெண் யார் தெரியுமா? சுயம் செத்தவள். இயேசு சொல்றாரு, நீ என்னை பின்பற்றி, நீ ஊழியக்காரனா இருக்கணும், அப்போஸ்தலனா இருக்கணும் அவசியம் இல்லை. இஃப் யூ ஜஸ்ட் வாண்ட் டு ஃபாலோ மீ, என் பின்னாடி வரணும்னாலே நீ செய்ய வேண்டிய முதல் விஷயம் உன்னை வெறுக்கணும். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்படிதான் ரூத்தை கர்த்தர் என்ன பண்றாரு? நகோமி அவளும் நல்ல மருமக மாமியார், ஓர்பால் முத்தம் செய்து போயிட்டா. உறுதி இல்லாதவ, நான் சொன்ன மாதிரி உறுதி இல்லாதவ, முடிவில் தன் எடுத்த முடிவில் உறுதி இல்லாதவ. இன்னைக்கு நிறைய பேர் எப்படிதான் வருவோம், நம்ம டிசிஷன் எடுப்போம், ஆனால் அதில் நமக்கு உறுதி இருக்காது. ஆனால் ரூத்தோ உறுதியாய் பற்றி கொண்டா. ஏன்னா நகோமி ரூத்தை பார்க்கும்போது அவள் தன்னோடு வருகிறதற்கு இருக்க. அந்த வசனம் எடுத்து வாசிக்கலாமா? 18, ரூத்து 1:18. அவளிடத்தில் இருக்கிற உறுதியை அவ பார்க்கிறார். யார் பார்க்கிறா? நகோமி. உறுதியா இருக்கணும். சொல்லுங்க, விசுவாசத்தில் உறுதியா இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க அப்படின்னு பைபிள் போடுது. பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும் அப்படின்னா விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். அல்லேலூயா. சும்மா இயேசுவின் நாமத்துல போ பிசாசே அப்படின்னு அவன் என்ன பண்றான்னு நினைக்கிறீங்க? நம்ம திருப்திக்கு 4 தடவை கத்திக்க வேண்டியதுதான். என்ன சிஸ்டர், வல்லமையா ஜெபிச்சுட்டு வந்தேன் சிஸ்டர், ஆனா இன்னும் என்னமே நடக்கலையே அப்படின்னா இன்னும் விசுவாசமே உங்களுக்குள்ள இல்லை. விசுவாசத்தில் உறுதியா இருந்தா தான் எங்க அடிக்க முடியும்? பிசாசு ஜெயிக்க முடியும். பிசாசு ஜெயிச்ச கதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லணும்னா நிறைய நேரம் ஆகும். எனக்கு நிறைய கதை, நிறைய பிசாசு ஜெயிக்க கர்த்தர் உதவி செஞ்சார். அல்லேலூயா. டிஃபரெண்டா. எதுல உறுதியா? விசுவாசத்துல. அல்லேலூயா. கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் செய்வார். நிறைய சோதனைகள் வரும், ஆனா அங்க இயேசு ஜெயிச்ச மாதிரி நம்மளும் வசனத்தை வச்சு என்ன பண்ணோம்? ஜெயிக்கணும். அவள் தன்னோடு வர மன உறுதியாய்
முடிவுகள் 2 பேரும் ஒன்னாதான் எடுத்தாங்க. ஆனா இவங்க 2 பேர்ல ஆசீர்வாதத்தை சுமந்து கொண்டவள் பெற்றுக்கொண்டவள் யாருன்னா, முடிவு மட்டும் எடுத்தவல்ல, மன உறுதியா இருந்தவள். ஹல்லேலூயா, ஆமென். எது வந்தாலும் என்ன நடந்தாலும் உறுதியா இருக்கணும். எத்தனை பேர் இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கிறீங்க? ஒருவேளை நீங்க நினைச்ச மாதிரி உங்க வாழ்க்கையில் அமையலனாலும் நீங்க இயேசுக்கு உறுதியா, தன்னோடு வர அவள் உறுதியா இருக்கிறதை கண்டு இன்னைக்கு வந்திருக்கிற எத்தனை பெண்களால சொல்ல முடியும், இது நடந்தா நான் வருவேன் நீங்க சொல்ற பெண்களா இருக்க கூடாது. எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும், தந்தாலும் தராவிட்டாலும், கொடுத்தாலும் எடுத்தாலும் உங்க பின்னாடி நான் வருவேன்ப்பா அப்படி சொல்ற பெண்கள் எத்தனை பேர் இங்க இருக்கீங்க? கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு நியமித்த அந்த பாதையிலே பரமழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி நான் ஓடுகிறேன். பரமழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களுக்கு ஒரு லக்கை வச்சிருக்கிறார். அது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு முடிவை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு. நான் முதல்ல உங்களுக்கு மகதலேனா மரியாதை வச்சு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அவ திரும்பி போகவே இல்லை, உறுதியா இருக்கா. இங்க நம்ம வாசிக்கிறோம், ரூத் எப்படி இருக்கா? உறுதியா இருக்கா. அப்படி யாரு தான் எடுத்த முடிவிலும் விசுவாசத்திலும் கர்த்தருக்காக எடுத்த பிரதிஷ்டையிலும் உறுதியா இருக்கணும். ஒரு முடிவு எடுக்கிறீங்க, ஒரு பிரதிஷ்டை பண்றீங்க, ஒரு பொருத்தனை பண்றீங்க, இப்படிதான் இருப்பேன் அப்படின்னா அதை நீங்க செய்யும் பொழுதுதான் யாராவது வந்து என்ன பண்ணுவாங்க? நீங்க பாருங்க, இன்னைக்கு ஒரு நாள் உபவாசிச்சு ஜெபிக்கலாம் அப்படின்னா பக்கத்து வீட்டாக்கா பிரியாணி செஞ்சு கொடுக்கும். அது வரைக்கும் அது பச்சை தண்ணி கூட கொடுக்காது. ஆமா தானே? ஜெபத்தை கேட்டு ஒரு 3 மணி நேரம் ஜெபிப்போன்னு நினைச்சா அப்பதான் மொத்த சொந்தக்காரர் வீட்டுக்கு வந்துருவாங்க. பார்த்துருக்கீங்களா? நம்ம கர்த்தருக்காக ஒரு அடி எடுத்து வச்ச உடனே கூட்டமா வந்து அதை தடை பண்ணுவாங்க. நம்ம இந்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகலான்னா அப்பதான் யாராவது கல்யாணம் வச்சு, நீங்க இல்லைன்னா கல்யாணமே நடக்காது. அந்த கல்யாணத்துக்கு நீங்க போயிருக்கீங்களா? நீங்க இல்லாம நடக்கிற கல்யாணத்தை ஒருத்தன் கூட வான்னு சொல்லியிருக்க மாட்டான். ஆனா கூப்பிடும் போது நீங்க இல்லைன்னா அப்படின்னு. இந்த டைலாக் எல்லாம் எதுக்குன்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் பிசாசு எப்படி ட்ரை பண்ணுவான்னா, எதிர்த்து வந்து ட்ரை பண்ணுவான். நீங்க எதிர்த்து வந்து தான் கண்டுபிடிச்சிடுறீங்களே, பிசாசே போ அப்படின்னுறீங்களே, அதனால எப்படி வருவான்னு நினைக்கிறீங்க? அடுத்து பாசமா வருவான். அக்கா நீங்க இல்லைன்னா நான் இல்லைக்கான்னு வருவான். உடனே நீங்க அப்படியே போயிருவீங்க. அப்புறம் பார்த்தா தெரியாம விட்டுட்டேன் சிஸ்டர், வீட்டுக்குள்ள தங்கச்சி தங்கச்சின்னு நினைச்சேன் சிஸ்டர், அக்கா அக்கான்னு நினைச்சேன் சிஸ்டர், அண்ணி அண்ணி நினைச்சேன் சிஸ்டர், வீட்டுக்குள்ள விட்டேன் சிஸ்டர், என் வாழ்க்கையே போயிருச்சுன்னு கதற பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்க? ஆமென். வெகுளியா இருக்கக்கூடாது, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு இருக்கக்கூடாது, சும்மா எல்லாரையும் நம்பக்கூடாது. அதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க, நாங்கள் ரொம்ப பரிசுத்தவான், நாங்கள் யாரு கூட பேச மாட்டோம், எங்கள் ஸ்பிரிட் லெவலுக்கு நீங்கள் கிடையாது. சில பேர் ஆவியில் ஒத்து போகலை. ஒத்தெல்லாம் போக சொல்ல, அன்பாக தான் இருக்க சொல்கிறேன். எல்லாரையும் போய் கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருங்கன்னு சொல்லலை. அதுக்குன்னு சில பேரை யாரை பார்த்தாலும், இந்த அம்மா கொஞ்சம் நல்லா ஜெபிப்பாங்க 4 பேரை விட, அதனால இந்த அம்மா கொஞ்சம் அப்படி தான் நடப்பாங்களே, நல்லா தான் பேசிட்டு இருப்பாங்க. அந்த கொஞ்சம் நல்லா ஜெபிக்க ஆரம்பிச்சு குரலே கொஞ்சம் பேஸ் கூடிரும் அந்த குரல்ல. சொல்லுங்க, ஏன்னா இப்போ கொஞ்சம் அவங்க முதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, அன்பா இருங்க. ஆனால் எல்லாரும் கூட இணங்க கூடாது. ஏசு சொல்றார் பைபிள், ரொம்ப ஜீசஸ் உடைய ஸ்ட்ராட்டஜி தான். அவர் எல்லாரையும் நேசிச்சார், ஆனா எல்லாரையும் நம்பி இணங்கலன்னு பைபிள் போட்டிருக்கு. ஆமென், அல்லேலூயா. எல்லாரையும் நேசிங்க, எல்லாரையும் நம்பாதீங்க, அவ்வளவுதான் சொல்றேன். எல்லாரையும் நேசிங்க. பிரதிபலன் பார்க்காம உங்களுக்கு தவறு செய்தவங்க, துரோகம் பண்ணவங்க, உங்ககிட்ட இருந்து பறிச்சவங்களுக்கு கூட நீங்க நன்மை செய்யுங்க, தாராளமா செய்யுங்க. ஆமென். தப்பு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிருங்க. ஒருவேளை சாப்பாடு எல்லாம் கொடுங்க, நன்மை செய்யுங்க. ஆனா எல்லாரையும் நம்பாதீங்க. இயேசு எல்லாருக்கும் நன்மை செஞ்சார். 5000 பேருக்கு சோறு போட்டார், ஆனா எல்லாரையும் கூட வச்சுக்கல.
அதுக்கு ஒரு குரூப் வச்சிருந்தார். அதுலயே 12 பேரை பிரிச்சு வச்சிருந்தார். அதுலயே 3 பேரை பிரிச்சு வச்சிருந்தார். பாத்தீங்களா? அவருடைய பர்சனல் சர்க்கிள்கே வர அவங்களையும் விட்டு போய் ஜெபிக்கிறார் தனியா. அப்ப தேவனுக்கும் அவருக்கு ஒரு கனெக்ஷன். அதுல இருந்து 3 பேரு, அதுல இருந்து 12 பேரு, அதுல இருந்து 40 பேரு, 40ல இருந்து 120 பேரு. இப்படிதான் தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் இயேசு வாழ்ந்திருக்கார். அதனாலதான் ஜெயிச்சாரு. இன்னைக்கு யார் வேணாலும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்து விளையாடலாம். அந்த அளவுக்கு வாழ்க்கையை திறந்து வச்சிருந்தா அப்புறம் அழுகிறது. வந்துட்டாக, எடுத்துட்டாக, தூக்கிட்டாக, போயிட்டாக. திறந்து வச்சுக்கிறது. கேட்டா நாங்க அன்பா இருக்கிறேன் எல்லாருக்கும். பைத்தியம் மாதிரி அன்பா இருக்க கூடாது. தெளிவுள்ளவர்களாய் அன்பா இருக்கணும். இயேசு அப்படியே அன்பா இருந்தார். எல்லார் மேலேயும் அன்பா இருந்தார். எல்லாருக்கும் கொடுத்தார். எல்லாருக்கும் சோறு போட்டார். எல்லாருக்கும் நன்மை செஞ்சார். ஆனா தன்னோடு யார் இருக்க வேண்டும் என்பதுல இயேசு தெளிவா இருந்தார். பெண்களே, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள். கடைசி காலம். சும்மா எல்லாரையும் நம்ப கூடாது. எல்லாரையும் இப்படி கர்த்தர்கிட்ட ஆண்டோட இடத்துல ஜெபிக்கணும். ஞானத்தை தாங்கப்பா. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை இந்த ரூத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். அப்பொழுது அவள், என் மகளே, நீ அறியும் மட்டும் பொறுத்திரு, அந்த மனுஷன் இளைப்பாற மாட்டான். போவாசை பற்றி நகோமிக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிச்சு. போவாஸ் ஒரு நீதிமான், ஒரு நல்ல தேவ மனுஷன் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. அங்க அந்த அம்மா சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும். இப்ப ரூத் நகோமி சொன்னதை கீழ்ப்படிஞ்சிருக்கிறா. அல்லேலூயா, ஆமென். அந்த விஷயத்துல அவ கேள்வி கேட்காம, ஏன்னா அவளுடைய முந்தின நற்குணம் எதுனா தன் மாமியாரோடு வந்தது அந்த அந்நிய தேசம். பிந்தின நற்குணம் என்னது அப்படின்னா, மாமியார் சொன்ன உடனே போவாசின் பாதத்துல போய் உட்கார்ந்தது. அல்லேலூயா, ஆமென். அந்த போவாசின் பாதத்துல உட்கார்ந்து நீரின் போர்வையை போடும்னு சொன்னது இந்த உலகத்துல படிக்கிறவங்களுக்கு ஒருவேளை அது எப்படி இருக்கோ தெரியல. ஆனா அது ஒரு கம்ப்ளீட் சரண்டரன்ஸ். அல்லேலூயா. தனக்கு என்ன நடக்கணும் அவளுக்கு தெரியாது. நான் சொல்றேன், நமக்கு புரியுதோ புரியலோ அர்ப்பணிக்கணும். அல்லேலூயா. எங்க ஆபிரகாமுக்கு தெரியுமா, கர்த்தர் ஆபிரகாமை வான்னு அழைச்சாரு. நான் உனக்கு கானான கூட்டிட்டு போறேன்லாம் சொல்லல. போகும் இடம் என்னன்னு அட்ரஸே கொடுக்கல ஆபிரகாம். கிளம்புன்றார். எப்படி கிளம்புறது? அல்லேலூயா. வீட்டில் இத்தனை புடவை வச்சிருக்கியே, அந்த புடவை ஒன்று எடுத்து அக்கா கொடு அப்படின்னு. எதுக்கு கொடுக்கணும்? அவ மட்டும் எனக்கு கொடுத்தாளா? நம்ம நாத்தனார் வீட்லையோ கொழுந்தனார் வீட்லையோ ஏதாவது நடக்கும்போது அவங்க பிள்ளைக்கு இதை செய்யலான்னு உங்க கணவர் சொன்னான்னா அவ மட்டும் என் பிள்ளைக்கு செஞ்சாளா? நீங்க என்ன அப்ப ஆண்டவர் கேட்பாரு. நீங்க ஏதாவது ஆண்டவர் கிட்ட கேட்ட ஆண்டவர் கேட்பாரு, நீ எனக்கு ஏதாவது செஞ்சியா? நம்மள மாதிரி மட்டும் ஆண்டவர் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளாம் ஒண்ணுமே செஞ்சிருக்க முடியாது. உண்மையா இல்லையா? ஹல்லேலூயா. அவங்க செய்யலைன்னா இது அவங்க குணங்க. நான் செய்வேன், அது என் குணம். நம்ம குணம் யாருக்காகவும் மாறக்கூடாது. நம்ம நம்மளாவே இருக்கணும். அல்லேலூயா. இது என் குணம். அல்லேலூயா. என்னோட அம்மா சில விஷயங்களை செய்வாங்க. நான் சொல்வேன், எதுக்கு மம்மி அவங்களுக்கு செய்கிறீங்க? கோவம் வரும். அவங்கள பார்த்தா எனக்கு கோவம் வரும் சின்ன வயசில். ஏன்னா நமக்கு அவ்வளோ துரோகம் பண்ணியிருப்பாங்க. வந்து இங்கே அக்கான்னு பேசுவாங்க. எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல்ல, தெரியும். எதுக்கு மம்மி அவங்களுக்கு செய்கிறீங்க? கேட்டால் கொடுக்காதீங்க அப்படின்னா. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு எங்கள் அம்மா சொன்னது. அது அவங்க, இது நம்ம ஏசு பாப்பில்ல. நம்மக்கிட்ட இல்லைன்னா இல்லைன்னு நான் சொல்லிடுவேன். ஆனால் நம்மக்கிட்ட இருக்குல்ல, நான் எப்படி இல்லைன்னு சொல்கிறது அப்படின்னு கொடுத்து அனுப்புவாங்க. திருப்பி அவங்க அதுக்காக எங்கள் அம்மாவை புகழ்ந்தாங்களா, எங்கள் அம்மாவை வச்சுக்கிட்டாங்கன்னா கிடையாது. திருப்பியும் போய் அந்த அக்கா தப்பை தான் பேசும். அது குணம். பாம்பு கொத்துதே நானும் உட்காந்து எல்லாரும் பொட்டக்குன்னு கொடுக்க முடியுமா? நாய் கடிக்குதுன்னு போகிற வரவங்களை நான் கடிக்க முடியுமா? அது என்ன குணமோ அது அப்படி வெளிப்படுத்தும். ஏன் குணம் அதில். நான் தேவ பிள்ளை, எனக்குள்ள கிறிஸ்து வாழ்றாரே. கிறிஸ்து தன்னுடைய துரோகியை கூட நண்பனேன்னு கூப்பிட்டாரே. ஆமென். தன்னை தூஷித்தவனையும் ரட்சிப்பதற்காக ஜீவனை கொடுத்தாரே. தன்னை விட்டு ஓடினாங்களே அவங்களெல்லாம் கர்த்தர் மறுபடியும் சீஷனாக்கி அப்போஸ்தலனாக்கி அவனுக்கு ஸ்தானத்தை கொடுத்த அழகு பார்த்த இயேசுதான் நம்ம இயேசு. அல்லேலூயா. அப்ப என் குணம் மாறக்கூடாது. என் குணம் இதுதான். போவாசன் குணம் அவ்வளோ ஒரு நல்ல குணமா இந்த வயத்துல வாசிக்கிறோம். அவளுடைய முந்திய நற்குணத்தை விட அவளுடைய பிந்தின நற்குணம் போவாச தாக்குது. பா, எப்படி ஒரு பொண்ணா இருக்காளே. நீ வாலிபர்களுக்கு பிறகே போகாம
அப்படி சொல்றாருல்ல போவாஸ். அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, நீ உன் விருப்பத்தை நிறைவேற்றாம உன் மாமியினுடைய விருப்பத்தை நிறைவேற்றின பாரு. ஒரு மாமியினுடைய விருப்பத்தை நிறைவேற்றின ரூத்துக்கே இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்னா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின இயேசுவினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற உங்களை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார்? ஹல்லேலூயா. தேவ விருப்பத்தை நிறைவேற்றணும். அவளுக்கு அவ வயசை பார்க்கும் போது அவன் விரும்பி இருக்கணும்னா அவ ஒரு வாலிபனை தான் விரும்பி இருக்கணும். ஆமென். அத அவர் மென்ஷன் பண்றாரு. நீ வாலிபர்களுக்கு பிறகு போல உன் மனம் விரும்பினதை நீ செய்யல. உன் மனம் விருப்பத்தை தாண்டி உன் மாமியினுடைய விருப்பத்தை நீ நிறைவேற்ற வந்தே. உன் பிந்திய நற்குணம் இன்னும் உத்தமம். அப்படி நற்குணத்தை வெளிப்படுத்துவனுடைய காரியம் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த காரியம் என்னவாய் முடியும் என்று அறியும் மட்டும் நீ பொறுத்திரு. அல்லேலூயா. சொல்லுங்க, உங்க மனசை ஆத்துமா கிட்ட சொல்லுங்க, உங்க பேர் என்ன? அதை ஏன்கா கேட்குறீ? அது பாஸ்டர் சொன்ன மாதிரி அண்ணாமலை என்ன சொன்னாரு? ஆமாம், ரொம்ப ரொம்ப நல்லா பேசுகிறார் பாஸ்டர். பேசுறது வந்து கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அவர் பேசுகிற சில விஷயங்கள் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ உங்கள் பேர் சொல்லுங்கள். எத்தனை பேர் உங்கள் பேர் ஞாபகம் இருக்கா? மறந்துட்டீங்களா? சொல்லுங்கள் உங்கள் பேர். நீங்கள் தான் நம்முடையது மற்றவர்கள் அதிகமாக பயன்படுத்துறது நம்ம பேர் தான். ஆமாம் தானே? என்ன உங்கள் பேர்? அது கூட வாய்து. உங்கள் புருஷன் பேரை தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இன்னும் பெண்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். அவன் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்ற பெண்கள் தான் இப்போ இருக்காங்க. அப்போல்லாம் பாட்டிமாரெலாம் கேட்டால் உங்கள் புருஷன் பேர் என்ன அப்படின்னா சொல்லவே மாட்டாங்க. புருஷன் பேர் நாங்கள் சொல்ல மாட்டோம். எனக்கு தெரியல, அது வந்து அது அவங்க விஷயம். ரெஸ்பெக்ட், தட்ஸ் அ ஹானர் தட் தே கேவ். அந்த பேர் கூட நம்ம சொல்லக்கூடாது. உங்கள் பேர் நீங்கள் சொல்லலாம், தைரியமாக சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். ஓகே, இப்போ உங்களை பார்த்து சொல்லுங்கள், பொறுத்துரு பொறுத்துரு பொறுத்துரு. கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்ச உன்னுடைய காரியம் கர்த்தரால் பார்த்துக்கப்படும். தேவனுக்காக தேவ சித்தத்தை நிறைவேற்றி அப்பாவுடைய பாதத்தில் விட்டு கொடுத்த உன்னுடைய காரியத்தை கர்த்தரே செய்வார். கீழ்ப்படிஞ்சிட்டு நீங்க அறை வீட்டுக்குள்ள அமைதியா இருக்கலாம், ஆசனம் உங்களை தேடி வருங்க. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க தேடி தேடி எல்லாம் அலைய வேண்டாம். தாவீதெல்லாம் போய் என்ன ராஜாவாக்குங்கன்னு அரண்மனையில் நிக்கல. தாவீதை தேடி வந்து ராஜாவாக்கினாங்க. ஏன் தெரியுமா? தேவனை நேசிச்சு கர்த்தருடைய சித்தத்தை செஞ்சு கீழ்ப்படிஞ்சு. நான் சொல்றேன், நீங்க அலைய வேண்டாங்க, கீழ்ப்படிஞ்சு நற்குணத்தை வெளிப்படுத்தி அறைக்குள்ள இருங்க. அறைக்குள்ள இருங்க. போவாசின் காலம் உங்களுக்கு சொந்தமாகும். பொறுக்கிறதுக்காக நான் அவ அங்க போறா. ஆனா அவ என்ன ஆயிட்டாங்க? சுதந்திரவாளி ஆயிட்டா. யோசிச்சு பாருங்க. ரூத் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்த அந்த அம்மா அந்த வயல்ல நடக்கும்போது அந்த அம்மா கண்ணு எப்படி கலங்கியிருக்கும். இதே வயல்ல புருஷன் இல்லாம, ஆதரிக்கிற ஒரு ஆம்பளை இல்லாம, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இந்த களத்துல என் கை கதிர் பொறுக்கி இருக்கு. ஆனா இதே களத்துல அவ கால்கள் நடக்கும்போது எத்தனை பேர் அவளை பார்த்து போவாச வாழ்த்துன மாதிரி எஜமானி அம்மா எஜமானி அம்மான்னு கூப்பிட்டு அவளை வாழ்த்திருப்பான். என் வாழ்க்கை மாறுங்க. சுயமில்லாத ஒரு ஸ்திரீ, தன்னை விட மற்றவர்களை முன்வைக்கிற ஒரு ஸ்திரீ, தன் விருப்பத்தை விட தேவ விருப்பத்தை முன்வைத்து ஓடுகிற ஒரு ஸ்திரீ, மனதை அடக்கி செல்ஃப் கண்ட்ரோல் அடக்குமுறைகளை வைத்து தேவனுடைய பாதத்தில் அமருகிற ஒரு ஸ்திரீக்கு அந்த வசனம் சொல்லுது, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ பாரு. நீ பொறுத்துரு. நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம். நீ செய்து முடிக்க வேண்டியதை செஞ்சுட்ட. நீ பொறுத்துரு. அந்த வார்த்தை சொல்லுது, இந்த காரியத்தை முடிக்க மட்டும் அவன் இளைப்பாற மாட்டான். ஒரு போவாசே இளைப்பாற மாட்டார்னா கர்த்தர் இளைப்பாருவாரா? உங்க காரியத்தை முடிக்கிறவரை அவர் இளைப்பாற மாட்டார். உங்க காரியத்தை முடிக்கிறவரை அவர் தூங்க மாட்டார். உங்க காரியத்தை முடிக்கிறவர் கரைகள் என்ன பண்றது இல்ல, சோர்ந்து போகிறது இல்ல. கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு சுயத்தை வெறுத்து தேவ சித்தத்தை செய்து எடுத்த முடிவுகளில் உறுதியாயிருக்கிற நிறைய பெண்கள் முடிவுகள் எடுக்கிறீங்க. ஆனா சொந்த சொல்லிட்டாங்க, அக்கா சொல்லிட்டாங்க, அம்மா சொல்லிட்டாங்க, ஆட்டுக்குட்டி சொல்லிட்டாங்க. அந்த நிலையில இருந்து உறுதிகள் போகுது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரணும்ன்றது உறுதி இருக்கா? அடிப்படை அதெல்லாம் ரொம்ப அடிப்படையானதுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரணும்ன்றதெல்லாம் பிரசங்கிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதை கம்பல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அது ரொம்ப அடிப்படை.
எந்த ஸ்கூல்லையாவது கண்டிப்பா எல்லாரும் ஸ்கூலுக்கு வரணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்களா? வந்துருவாங்க பிள்ளைங்க. ஆனா ஏன் நம்ம மட்டும் இப்படி கஷ்டப்படுறோம்? ஏன் உறுதி இல்லை எடுக்கிற முடிவுகளை? ஒரு காலத்துல எவ்வளோ பிரதிஷ்டை பண்ணீங்க, ஒரு காலத்துல எப்படி ஆண்டவர்கிட்ட சொன்னீங்க, நான் இதை விட்டுறேன்ப்பா, இதை செய்யறேன்ப்பா, நான் இப்படி இருக்கேன்ப்பா, என்னை இப்படி மாத்திக்கிறேன்ப்பா. எங்க போச்சு அந்த பிரதிஷ்டை? எங்க போச்சு உங்க தீர்மானங்கள்? எங்க போச்சு நீங்க எடுத்த முடிவுகள்? என்ன காரணம் சொல்றீங்க? அந்த முடிவுகள் இருந்து நீங்க விலகி போனதற்கான காரணம் என்ன? உங்க கழுத்துல கத்தி வச்சு சொன்னாங்களா நீ செய்யக்கூடாதுன்னு? சொல்லலையே. நீ செஞ்சா உன்னை குத்திருவேன்னு சொன்னாங்களா? சொல்லலையே. நீ செஞ்சா உன்னை சுற்றுவேன்னு சொன்னாங்களா? சொல்லலையே. அப்படியா? சும்மா ஒருத்தங்க நம்மளை ஒதுக்கி வச்சிருவாங்க, அவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்கன்றதுக்காக எல்லாம் ஒத்து போயிட்டீங்களே. இதை நம்ம செஞ்சா அவங்க நம்மள அதுக்காகவா ஒத்து போனீங்க? அந்த பிரதிஷ்டையை முறிச்சிங்க, அந்த விசுவாசத்துல விழுந்து போயிட்டீங்க. எங்க உறுதி? ஓர்பாலை பத்தி பைபிள்ல ரெக்கார்டே இல்ல. ரூத்தை பத்தி ஒரு புத்தகமே இருக்கு. அந்நிய ஸ்திரீயை பற்றின ஒரு புத்தகமே இருக்கு. மோவாபியர்கள் இஸ்ரவேலர்களுக்குள்ள வரவே கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னார். ஆனா அந்த ஸ்திரீனுடைய பேர்ல ஒரு புத்தகத்தை இந்த பைபிளுக்குள்ள அப்பா வச்சார். ஏன் தெரியுமா? அவளுடைய முடிவும் அந்த முடிவில் இருந்த உறுதியும், தன்னை விட தன் மாமியின் நேசத்தை, தன்னை விட தன் மாமியுடைய விருப்பத்தை நிறைவேற்ற அவள் காண்பித்த தீவிரமும், ஆண்டவரே அவருடைய வார்த்தைகளை மாற்றிக்கொள்ற மாதிரி ஒரு அந்நிய ஸ்திரீனுடைய பெயரை வைத்து ஒரு புத்தகத்தை வச்சார். என்ன காரணம் சொல்லு? என் குடும்பத்தில் இப்படிதான், நான் வாழ்க்கப்பட்ட இப்படிதான், இங்க இல்லைன்னா நான் அங்கே போயிருப்பேன், இந்த அக்கா மாதிரி எனக்கு ஒரு புருஷன் கிடைச்சிருந்தா அப்படி இருந்திருப்பேன், இவங்கள மாதிரி ஒரு அப்பா அம்மா கிடைச்சிருந்தா நான் அப்படி இருந்திருப்பேன், இந்த மாதிரி ஒரு என்ன சாக்கு சொல்றீங்க? இவ வாழ்க்கையில் என்ன இருந்துச்சு? ஒண்ணுமே இல்லை. தேவனுக்கு அருவருப்பான ஜனத்திலிருந்து வந்தவள், கணவனை இழந்தவள், எல்லாவற்றையும் அழித்து வெறுங்கையா வந்தவள். அவளுடைய வாழ்க்கையை கர்த்தர் இப்படி தூக்கி நிறுத்த முடியும்னா நம்ம வாழ்க்கையை கர்த்தரால் நிறுத்த முடியாதா? எங்க விசுவாசம்? எங்க பிரதிஷ்டை? நிறைய பெண்கள் பிரதிஷ்டையில் உறுதியா இல்லாததை நான் பார்த்து இன்றைக்கு வருத்தப்படுறேன். அதனால தான் சொல்றேன், ஒரு முடிவு எடுக்கும் போது உணர்ச்சி வசத்துல முடிவு எடுக்காதீங்க. ஆனா ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா சாகுற வரைக்கும் ஸ்டாண்ட் ஃபார் இட். மறிக்கணும்னாலும் அதுக்கு ஆயத்தமா இருக்கணும். இன்னைக்கு என்ன 4 சென்ட் நிலத்துக்காக இயேசுவை விட்டு போயிட்டீங்களா? சொந்தக்கார 4 பேர் பேச மாட்டாங்கிறதுக்காக இந்த கல்யாணத்துக்கு போடலாம், நாளைக்கு நம்ம குடும்பம் நம்ம பிள்ளை கல்யாணத்துக்கு வராதுன்றதுக்காக கர்த்தருடைய ஆலயத்தை மதிக்காம போனீங்களா? எது உங்களை தேவனை விட்டு போய்? பவுல் கேட்கிறார், எவ்வளோ அழகா ஆரம்பம் பண்ணின நீங்க, எவ்வளோ அழகா ஆவியில ஆரம்பம் பண்ணின நீங்க, எங்க போனீங்க? உங்களை யார் திசை திருப்பினா? யார் உங்களை கெடுத்தா? கர்த்தருக்குள்ள முடிவுகளை எடுத்தது எங்க? இளம் பிரயாசத்தில் உங்களுக்கு ரத்தம் துடித்த நிலைகள் எங்க? கர்த்தருக்காக தான் வாழணும்னு எடுத்த முடிவுகள் எங்க? கட்டுனா என் பிள்ளைக்கு ஆவிக்குரிய ரட்சிக்கப்பட்டோம்னா கட்டுவேன்ற முடிவு எங்க? சொந்தங்க கேட்டாங்க, நல்லா படிச்சிருக்கான், நல்ல வேலையில் இருக்கிறான், வீடு வாசல் இருக்கு, அதுவா ஒரு பிள்ளையை கட்டி கொடுப்பதற்கான அடையாளம்? அவனுக்கு இயேசு, அவனிடத்தில் இயேசு இல்லைன்னா அவன் வீட்டுல, அவனுக்கு என் வீட்டுல இடம் இல்லை. என் பிள்ளை கல்யாணம் கட்டிக்காம கூட இருக்கட்டும், ஆனா கிறிஸ்தவனைத்தான் என் பிள்ளைக்கு கட்டி கொடுப்பேன். அந்த உறுதி இருக்கா? அந்த மந்திரவாதி கிட்ட போனா பிள்ளை பிறக்கும், அந்த இதை செஞ்ச கட்டிக்கிட்டா பிள்ளை பிறக்கும். என் பிள்ளைக்கு பிள்ளையே இல்லைனாலும் பரவாயில்ல, அதற்கு நான் ஒத்து போக மாட்டேன். உறுதி நிலை யாருக்கு இருக்கிறது? ஹல்லேலூயா. எங்க கிறிஸ்தவர்களுக்குரிய உறுதி எங்க? ஒரு அந்நிய ஸ்திரீ இம்பாக்ட், நகோமியுடைய இம்பாக்ட். பெண்களே, உங்களால் எவ்வளோ பெரிய விஷயத்தை செய்ய முடியும்? ஒரு நகோமியால ஒரு மோவாபிய ஸ்திரீயை சுதந்திரவாளியாய் மாற்றி அவள் கர்ப்பத்திலிருந்து இயேசுவை வெளியே கொண்டு வர ஒரு நகோமி என்கிற சாதாரண வீட்டுக்குள்ள சமைச்சிட்டு இருக்க குடும்ப பெண்ணால பண்ண முடியும்னா உங்களால் ஏன் பண்ண முடியாது? ஏன் உங்க பிள்ளைகளை இம்பாக்ட் பண்ண முடியாது? ஏன் உங்க மருமகளை இம்பாக்ட் பண்ண முடியாது? அந்த பிள்ளையை பத்தி 1000 குறை சொல்றீங்களே, அந்த பிள்ளையை கைப்பிடிச்சு ஒரு நாள் ஜெபிச்சிருக்கீங்களா? அந்த பிள்ளையுடைய குறைகளை அவ்வளோ மேம்படுத்தி பேசுறீங்களே, அந்த பிள்ளையுடைய நிறைவுகளை பற்றி 4 பேருக்கு சொல்லியிருக்கீங்களா? நகோமி கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளணும் எல்லா மாமியாரும், ரூத் கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளணும் எல்லா மருமகளும். ஹல்லேலூயா.
தன் வாழ்க்கை எப்படி போனாலும் தான் மருமக நல்லா இருக்கணும்னு நினைச்சவளை தான் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அந்த பிள்ளை யார் தெரியுமா? நகோமியின் பிள்ளைன்னு பைபிள்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சார். நமக்கு தான் நல்ல வாழ்க்கை அமையல, நமக்கு தான் நல்ல புருஷன் அமையல, அந்த பிள்ளையா அது நல்லா இருக்கட்டும் நினைக்காத ஒரு மாமியாருக்கு கர்த்தரால என்ன செய்ய முடியும்னு நினைச்சீங்க? தனக்கு மேல வைத்திருக்கிற ஒரு மாமியாரை கனப்படுத்தவோ, அவ போய் கதிரை பொறுக்கி தான் மட்டும் சாப்பிடல, அந்த கதிரை பொறுக்கி தான் சாப்பிட்டு தன் மாமியாருக்கு கொண்டு வந்து கொடுக்கிறா. எத்தனை கிறிஸ்தவ பெண்கள் தன் மாமியாருக்கு சோறு போடுறதில்ல, துரத்தி விடுறது, பிரிச்சு கொண்டு வர்றது. என்னங்க, காண்கிற உன் சகோதரனில் நீ அன்பு கூறலனா, காணாத இயேசுவில் நீ அன்பு கூறுகிறேன்னு சொன்னா நீ பொய்ன்னு பைபிள் சொல்லுது. பார்க்கிற நம்ம கணவனை பெற்றெடுத்த தாய் தகப்பட, உங்க அப்பா அம்மாக்கு ஏதாவது எதுவுமே கொடுக்க கூடாது, உங்க அப்பா அம்மாவை பார்க்க கூடாது, பிள்ளை மேல சத்தியம் பண்ணது சத்தியம் வாங்குற மருமகள்கள் 6 அடி நிலத்துக்குள்ள நம்மளை புதைக்கும் போது அந்த தங்கமும் அந்த பணமும் அந்த நிலமும் நம்மளை திரும்பி கூட பார்க்காது. ஆனா இயேசு கணக்கு கேட்பார். போய் உங்க அப்பா அம்மாவை பார்க்க கூடாதுன்னு சத்தியம் வாங்குற பெண்கள், உங்க அப்பா அம்மாக்கு எதுவும் செய்யக்கூடாது, உன் தங்கச்சிக்கு எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சத்தியம். ஆபத்தில் உதவதான் சகோதரனே பிறந்திருக்கிறான். ஒரு கர்ப்பத்தில் 2-3 பேரை கர்த்தர் பிறக்க செய்யறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஒருவன் ஆபத்தில் சிக்கினால் மற்றொருவன் போய் காப்பாற்றத்தான். உங்க புருஷனுடைய சகோதரன் கஷ்டத்தில் இருக்கும் போது 1 லட்சத்தை கொடுக்க சொல்ல 10,000 முடியும்ல உங்களால, ஏன் கொடுக்கல? அவன் சகோதரன் கஷ்டத்தில் இருக்கும் போது கொடுக்கதான் உங்க சகோதரனை கர்த்தர் பிறக்க செஞ்சார்.